ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா DDI கோர் கட்டிங் மிஷின், மினி கோர் கட்டிங். சரிங்களா? இதுல 4 இன்ச்சு வரையும் போடலாம். கோர் கட்டிங் மிஷின். இதுக்கு உண்டான பிட்டு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 3 இன்ச்சு, 5 இன்ச்சு வரையுமே நம்மள்ட்ட பிட் இருக்கு. ஆனா பிட்டு வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு வரையும் நம்மள்ட்ட பிட்டு அவைலபிள் இருக்கு. கோர் கட்டிங் பிட்டு 12 இன்ச்சு வரையும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர் கட்டிங் பிட்டுக்கு போடுற அடாப்டரும் நம்மள்ட்ட கிடைக்கும். பெரிய மிஷினுக்கும் போட்டுக்கலாம், சின்ன மிஷினுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அடாப்டரும் நம்மகிட்ட எப்பயுமே எனி ஸ்டாக் இருக்கும். பெரிய மிஷின்ல சின்ன மிஷினுக்கு போடுறது, இது பெரிய மிஷினுக்கு போடுறது. பிட்டு நீங்க எப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டீங்கனாலும் பெரிய மிஷின் சின்ன மிஷின் வச்சிருக்கிறோம் அனைத்து பேத்துக்கும் சர்வீஸ் மறக்காம கிடைக்கும். வாங்க, நான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். மிஷினை இதான் கோர் கட்டிங் மிஷின், DDI கோர் கட்டிங் மிஷின். இதுக்கு சர்வீஸ் வாரண்டி வந்துடும். இதுல வந்து டியூப் சும்மா இதுல வந்துடும், தண்ணி விடுற டியூபு. நீங்க மிஷின் ஆன் பண்ணும் போது தண்ணி விட்டு தான் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். வால்வு தண்ணி, இது வந்து வாட்டர் லெவல் வால்வு. இந்த வாட்டர் லெவல் வால்வு எதுக்குன்னா, நம்ம கட்டிங் பண்ணும்போது கரெக்டா கட்டிங் ஆகிறதுக்கு அந்த வாட்டர் லெவல் வால்வு. இதுக்கு ஓஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஓஸ் இந்த டேப்லாம் வந்துடும். இந்த ஹேண்டில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வேணா லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம், ரைட் சைடு வேணா இப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு, இது எல்லா டைமும் எந்த டைப் வேணாலும் போட்டுக்கலாம். ஆங்கிள் நமக்கு எந்த ஆங்கிள் தேவையோ அந்த ஆங்கிளுக்கு ஹேண்டில் மாத்திக்கலாம். இந்த பக்கம் போட்டுக்கலாம், இந்த பக்கம் உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த லாக் வந்து இப்ப பின்னாடி வந்துடும். இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக் வந்து உங்களுக்கு இப்படி பின்னாடி வந்துடும். மிஷினை பிரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெஞ்சில வச்சு இப்படி பிரஸ் பண்ணி நம்ம ஓட்டையை போட்டுக்கலாம். கோர் கட்டிங் மிஷின்ல தண்ணி டேப், இது நம்ம டேப்பு வேணுங்கிற டைரக்ஷன் திருப்பிக்கலாம். எந்த டைரக்ஷனுக்கு நமக்கு டேப் வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு டேப் திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில இருக்கிறது தான். உங்களுக்கு வால்வுல இந்த ஓரிங் இது எல்லாமே வந்து கழட்டி போடுறது, எல்லா டைப்பு எல்லாமே பண்ணிக்கலாம். DDIல உங்களுக்கு இந்த ஆப்ஷனோட வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிட்டு போடுறதுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது சின்ன மிஷின் போடுற பிட்டு. பெரிய மிஷின்ல இருந்து சின்ன பிட்டு போட்டுக்கலாம். இது வந்து சின்ன மிஷினுங்காட்டி நம்ம இந்த பிட்டை எலிஜிபிள் பண்ணி இப்படி போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிட்ல எந்த பிட் வேணாலும் எனி பிட், இதெல்லாம் வந்து பெரிய மிஷினுக்கு போடுற பிட்டு. இந்த பெரிய மிஷினுக்கு போடுற பிட்டுங்காட்டி நம்ம இந்த அடாப்டர் போட்டுட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது அரை இன்ச்சில இருந்து 25 mm இருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது 25 கேஸ் ஹோல்ஸ் அது மாதிரி போடுறதுல இருந்து 25 இருந்து எடுத்துட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 76 நீங்க 4 இன்ச்சு வரையும் போட்டுக்கலாம். வேஸ்ட் லைன் ஓட்டை, பாத்ரூம் ஓட்டை, மழை தண்ணி ஓட்டை, இது மாதிரி எல்லா இதுவுமே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையா தான் இருக்கும் மிஷினு. உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வாங்க. கரெக்டா யூஸ் பண்ணா இது நல்லா யூஸ். எலக்ட்ரீஷியனு, மேஸ்திரி, வாட்டர் லைன், வேஸ்ட் லைன் பிளம்பரு, இவங்க எல்லாத்துக்குமே யூஸ். இந்த கேஸ் லைன் வேலை செய்யறவங்க இவங்க எல்லாருமே யூஸ் பண்ற மிஷின் இது. ஓட்டி காமிக்கிறவாங்க. இது வந்து ஓட்டலாம். இது ஓவர்லோடு ஆயிருச்சுனாலும் சுவிட்ச் வந்துடும். இங்க உங்களுக்கு ஓவர்லோடு, மெயினா ஓவர்லோடு சுவிட்ச் இருக்கு. நீங்க லோடு ஓவரா கொடுத்துட்டீங்க, தண்ணி இல்லாம கொஞ்சம் போய் இதாகுது, ஆஃப் ஆகுதுன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். நீங்க அப்போ ஓவர்லோடு சுவிட்ச் பிரஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குரூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.